ஒரு நாளைக்கு 6 மணி டு 5 மணி நேரத்துக்கும் கம்மியாக தூங்குற ஆளா நீங்கள்? அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்கான வாய்ப்பு 20% அதிகமாக இருக்குது கம்பேரிங் டு 7 மணி நேரம் டு 8 மணி நேரம் தூங்குறவங்க. இன்னொரு சைடு, அப்பாடா நான் 9 மணி நேரம் 12 மணி நேரம் நல்லா தூங்குவேன்னு சொல்கிற ஆளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 34% ஹார்ட் அட்டாக் வரதுக்கான வாய்ப்பு அகெயின் கம்பேரிங் டு 7 மணி டு 8 மணி நேரம் தூங்குறவங்கள விட அதிகமாக இருக்குது. ஸோ கம்மியாக தூங்கினாலும் சரி, ரொம்ப அதிகமாக தூங்கினாலும் சரி, ஹார்ட் ரிலேட்டட் டிசீஸ் வரதுக்கான வாய்ப்பை நம்ம அதிகப்படுத்துகிறோம். ஸோ அளவோட ஒரு நாளைக்கு 7லேருந்து 8 மணி நேரம் நல்லா தூங்குங்க. முக்கியமாக நைட்டு தூங்குங்க. நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருந்து ரீல்ஸ் பார்த்துட்டு டே டைமில் தூங்கக்கூடாது. இந்த டேட்டாவை நான் சும்மா சொல்லலை, ஜேர்னல் ஆஃப் அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் கார்டியாலஜி நடத்தின ரிசர்ச்சில் சொல்லப்பட்டது. அதில் எனக்கு புரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்காக கம்மியாக தூங்கினாலே ஹார்ட் அட்டாக் வருங்கிறது கிடையாது. கம்மியாக தூங்குறதும் ஹார்ட் ரிலேட்டட் டிசீஸ் வரதுக்கான வாய்ப்பை அதிகப்படுத்துதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவை நான் தான் பேட்மேன்னு சொல்லிவிட்டு நைட்டு முடிச்சுட்டு ரீல்ஸ் பார்த்துட்டு கம்மியாக தூங்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஆவரேஜாக ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் தூங்குவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே செய்யப்பட்டது. உங்களோட பர்சனல் ஹெல்த் கன்சர்ன்ஸ் அண்ட் மெடிக்கல் அட்வைஸ்க்கு ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்கள்.